அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு புத்தகம் படித்தேன். இன்றைக்கி இல்லை, கொஞ்ச நாளாக அதை படிச்சிட்ருக்கேன். அதாவது அந்த புக்கு படித்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதிக பக்கங்கள் உள்ள புத்தகம் தான் அதிகமான ஒரு பெரிய வாழ்க்கையை காமிக்குங்கிறது இல்லை. கம்மியான பக்கங்களும் ஒரு பெரிய வாழ்க்கையை காமிக்குங்கிறது இந்த ஒரு புத்தகம் ஒரு உதாரணம். இந்த புத்தகத்தோட பேர் கிருஷ்ண பருந்து மாதவன் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் 160 பக்கங்கள் தான். பார்க்க சின்ன புத்தகமாக தான் இருந்தது. ஆனால் படித்து முடிக்கும்போது ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு உணர்வை, அதிக பக்கங்கள் உள்ள நாவல்கள் கொடுக்கக்கூடிய உணர்வை இது கொடுத்தது. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, குருசாமிங்கிற ஒரு கேரக்டர். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கிட்ட இருக்கும். அவர் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி அவங்களோட மனைவி இறந்துட்டாங்க. அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அவர் தாய் தந்தையர்கள்லாம் அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம். ஆனால் எந்த ஒரு சொத்துக்கள் எல்லாமே அவங்க அப்பா காலத்தில் எல்லாம் தீர்ந்து போச்சு. கொஞ்சம் சொத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அதில் மட்டும் இவர் இருக்கார், தனியாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு ஒரு மொட்டை மாடியில் இருக்கிற வீட்டில். இவரோட வேலை என்னென்னா, காலையில் எந்திரிச்சு இந்த மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு புத்தகங்கள் படிக்கிறது, நாளிதழ் படிக்கிறது, இப்படி படிச்சுக்கிட்டே அந்த தோப்பு விலை, அந்த பகுதியோட பேர், அந்த ஏரியாவோட பேர், அந்த பகுதியில் அங்கே இருக்கிற கட்டிடங்கள், தூரத்தில் தெரிய தோட்டங்கள், அங்கே ஒரு தேவி கோவில் இருக்கும். அந்த கோவில் கோபுரம், அங்கே பறக்கிற பருந்து, பறவைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு, சூரிய ஒளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவதானிச்சிட்ருப்பார். இவருக்கு இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை எந்த காலகட்டத்தில் நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கதை பார்த்திங்கன்னா, இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1980. ஆனால் இந்த கதையை படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1960லேருந்து 80க்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இப்படி கதை நகரும்போது இந்த கதைக்குள்ளே நிறையா கேரக்டர் வருவாங்க. படிக்கும்போதே கொஞ்சம் வார்மாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னென்னா, ஒரு சின்ன கிராமம், அந்த ஏரியாக்குள்ளே அந்த காலத்தில் நிறையா மனிதர்கள் இருப்பாங்க. பார்வதின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, வயசானவங்க. அவங்க தான் அந்த குருசாமி அவங்களுக்கு சமையல், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ரவின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அவர் பக்கத்துலேயே கடை வச்சுருப்பார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட். படங்கள்லாம் வரைஞ்சி விற்றுக்கிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வெங்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த கிராமிய பாடல்கள், கடவுள் பக்தி பாடல்கள் இதெல்லாம் பாடிகிட்ருக்கிறவர். அதுக்கப்புறம் வேலப்பன், இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த கதையில் வரும். கதையே இந்த குருசாமி, இந்த வேலப்பன் கேரக்டர் தான் நகரும். அதுக்கப்புறம் வேலப்பனுடைய மனைவி ராணி, ராணியோட குழந்தை இருப்பாங்க. இதுதான் இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ இந்த கதை எப்படி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்னா, குருசாமியோட பார்வையில் தான் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். அவர் இந்த ஊரை எப்படி பார்க்குறாரு, இந்த ஊர் மக்கள் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாங்க, ஒரு நல்ல தாடி வச்சு, ஒரு பக்திமயமாக, ஒரு படித்தவர் மாதிரி, ஊர் பெரியவராக அவராக இருப்பார். அவருக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். எதுனாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மரியாதையும் இருக்கிற, கௌரவமாக இருக்கிற ஒரு மனிதர் தான் குருசாமி. ஆனால் ஒரு பிரம்மச்சாரி மாதிரி வாழ்ந்துட்டுருப்பார். இப்படி இருக்கும்போது வேலப்பனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த பாப்பாவுக்கு காது குத்து மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இந்த கதை திருவனந்தபுரம் பக்கத்தில் நாகர்கோவில் அந்த ரேஞ்சில் நடக்கிறனால இது கிட்டத்தட்ட கேரளா மாதிரியும் இருக்குது, தமிழ்நாடு மாதிரியும் தெரியுது. பார்த்திங்கன்னா, நம்ம இதில் அம்மன் கோவில்பாங்க, இதில் தேவி கோவில்பாங்க. ஸோ எல்லாம் கலந்த இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கதையிலேயே குருசாமிங்கிறவர் ஒரு தமிழனாகவும், வேலப்பன்கிறவர் ஒரு நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவராகவும் காமிப்பாங்க.
ஸோ எல்லாம் பிளெண்டாக இருக்கும். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் போனவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நாகர்கோவில் என்ட்ரானோடனே அது வந்து கிட்டத்தட்ட அது கேரளாவா தமிழ்நாடாங்கிற குழப்பமாகவே இருக்கும். நீங்கள் லேண்ட்ஸ்கேப் பார்த்தா அது கேரளாவாக தான் இருக்கும். ஆனால் பேச்சு வழக்கு எல்லாமே தமிழ் எல்லாம் கலந்துருக்கும். இந்த கதையும் நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் உணருவீங்க. இந்த கதை இப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன நடக்கும்னா, வேலப்பனுக்கும் குருசாமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற இதில் வரும். ஸோ குருசாமிக்கு கிட்ட கீழே வந்து ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறவர் தான் வேலப்பனோட அப்பா. இவன் படிக்கவே மாட்டேன்றான், இவனை நீங்கள் கொஞ்சம் படிக்க வைங்கன்னு சொல்லி விட்டுட்டு போவார். ஆனால் வந்து வேலப்பன் சரியாக படிக்க மாட்டான். இருந்தாலும் அவங்க கூடயே வளருவா. அப்படி அவனை ஒரு பெரிய ஆளாக்கி ஒரு கறவை பசு மாடில் பால் கறக்கிற வேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம். அப்படி ஸோ அந்த வேலையிலே இன்வால்வ் ஆகி ஒரு சொசைட்டியில் போய் சேர்ந்து பால் கறந்துட்டுருப்பா. அப்படி ஒரு ஸ்டேஜில் அங்கே இருக்க முதலாளியோட பொண்ணவே காதல் கல்யாணம் பண்ணிடுவார். இதுக்கு குருசாமி வந்து உதவி பண்ணிடுவார். சரி, ஹெல்ப் பண்ணிடுவார். ஒரு மாதிரி ஊரை விட்டு ஓடி போய் தப்பிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துடும். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் குருசாமிக்கும் வேலப்பனுக்கும் ஒரு மனமுறிவு வந்து வருது. குருசாமியோட ஆங்கிள், அவரோட பார்வை எல்லாம் சரியில்லாதங்கிற மாதிரியான உணர்வில் வேலப்பன் இருக்கார். வேலப்பன் இருக்கிறது நமக்கு பார்த்தா ஒரு ஆங்கிளில் அவர் பண்ணுறது எல்லாம் தப்பு மாதிரி தெரியும். ஒரு ஸ்டேஜில் குருசாமியே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைகிற தருணமும் வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ஒரு 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 கைத்து மேல் நடக்கிற மாதிரியான கதையாக தான் இருந்தது. ஏன்னா இதை படிக்கும்போதே நம்மளும் உணரலாம். நாம் இந்த சொசைட்டி முன்னாடி நம்ம முகத்தை எப்படி காமிக்கிறோம், நாம் நமக்குள்ளே எப்படி நம்ம முகத்தை வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இல்லைன்னா யாராவது வெளியே ஒரு இடத்துல யாரையாவது சந்திக்கிறோம். இந்த மாதிரியான தருணங்களில் நம்மளோட ஆட்டிடியூட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுவே தனிமையில் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோன்னா நமக்குள்ளே நிறையா மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இந்த கதையாகவும் இருக்கும். ஒரு மனிதன் வந்து இப்படி தான் இருக்கணும்னு இல்லைல்ல, அவனுக்குன்னு ஒரு மனதில் ஒரு இயற்கையான உணர்வுகள் வந்து போகும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல எப்படி நடக்குதுங்கிறது தான் இந்த கதை. ரொம்ப நுணுக்கமாக ஒரு படித்து முடிக்கும்போது ஒரு பெரிய வாழ்க்கை. இதுவே 2 பாகமாக எழுதியிருப்பார். இதுவே 160 பக்கம் தான், ஆனால் இதுவே 2 பாகமாக எழுதியிருப்பார். அடித்து சொல்லுவேன், 160 பேஜு படித்து முடிக்கும்போது ஒரு பெரிய வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்த மாதிரியான உணர்வை கொடுக்கும். அது இல்லாமல் 2வது பாகம் வந்து அந்த ஒரு மனிதனின் அக உணர்வை வந்து லேயர் லேயராக பிரிச்சிருப்பார், எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு தருணம் வரும். அதை நம்ம எப்படி நம்மளே தான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். இன்னும் நிறையா நல்லா படிக்கிறவங்க இதோட புரிதல் எப்படி இருக்குங்கிறத பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு புரிதல் வரும் இதோட முடிவில். கண்டிப்பாக அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப ரேரு. இந்த புத்தகம் நான் தேடி வாங்கினது கிடையாது. ஒருத்தர் மூலமாக எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சது, எதர்ச்சியாக கிடைச்சது. சரி படிப்போம், சின்ன புத்தகமாக தானே இருக்குது அப்படின்னு படிப்போம்னு ஆரம்பித்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு அருமையான புத்தகம். படித்து முடித்ததில் என்றைக்குமே மனசில் இருக்கக்கூடிய சில புத்தகங்களில் இதுவும் ஒரு புத்தகமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா பார்த்தீங்கன்னா இதோட பப்ளிகேஷன் வந்து காலச்சுவடு பப்ளிகேஷன். இவங்களோட அந்த பப்ளிகேஷன்லேருந்து வர்றதை வந்து நம்பி வாங்கலாம், கொஞ்சம் தரமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கதை நல்லாயிருக்கும். அதுலேயும் காலச்சுவடு கிளாசிக்னு ஒரு சில எடிஷன்ஸ்லாம் விடுவாங்க, அதெல்லாம் வந்து நம்பி வாங்கிடலாம். ஆல்ரெடி அவங்க நல்லா இருக்கிறனால தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பாக வாங்கி படிங்க. இதேமாரி வேறொரு புத்தகத்தில் நம்ம சந்திப்போம் நண்பர்களே. எல்லாம் நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.